அன்பார்ந்த கடவுள் டிவியினர்களுக்கு காலை வணக்கத்தை கிருஷ்ணன் ராஜகோபாலன் அறிவித்துக் கொள்கிறேன். பராபவ வருடம் ஒரு பொன்னான காலம். இதில் என்னென்னா, நவகிரகங்கள் நாயகராக இருக்கக்கூடியவர் குரு. அவர் இந்த வருஷம் ராஜாவாயிடுவார். அதே மாதிரி சந்திரன் சேனாதிபதி. எப்படி இருக்கு பாருங்களேன், எல்லாம் மூளையில் தான் ஒர்க் பண்ணுறது. அந்த இதெல்லாம் கூட சண்டை கொண்டு சுட்டுக்கிட்டு மூளையிலே ஒர்க் பண்ணி கத்தி எடுக்காமல் ஆயுதம் எடுக்காம பண்ணக்கூடிய காரியத்தை சாதிக்கிறது தான் இந்த வருஷம். அதனால் குரு ராஜாவாக இருக்கார். இந்த சனீஸ்வரனை எல்லாத்துக்குமே இரும்பு மனிதன் பேர் சனீஸ்வரருக்கு, அயான் மேன். அந்த உடம்பில் அந்த வக்கரம் அந்த உடம்பில் இருந்தால் தான் எதுவுமே செயல்படுத்த முடியும். பொறியியல் ஆட்டாலும் இன்ஜினியர் ஆட்டாலும் மருத்துவராக இருந்தாலும் சரி, அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே செவ்வாய் புதுசு புதுசாக வழக்கு உண்டாக்குவார். அது சால்வ் பண்ணுறதுக்கு சனீஸ்வரன் பண்ணுவான். இந்த மாதிரி நிறைய அந்த சனியை மையமாக வச்சு தான் அந்த வருஷம் ஃபுல்லாக கொடுக்கறது. அது மாதமே மீட்டிங் போட்டு நடந்தாச்சு. சனீஸ்வரன் மீனத்துக்கு போயாச்சுன்னா இந்த மகர கும்பத்துக்கு கொண்டாட்டம் தான். மீனத்தில் உட்காந்து சனீஸ்வரன் அங்கேருந்து தன்னுடைய மகரம் 11 ஆகிடுறது. அதே மாதிரி ஐனசோன போகமானது கும்பம். எப்படி பண்ணுறாரு பாருங்கள். குரு காய நகர்த்தி மெதுவாக அங்கேருந்து கடகத்து வந்த உடனே அங்கே உட்கார்ந்தவரை தான் குரு போயிச்சானா ஒரு 3-4 மாதம் வரைக்கும் உட்காந்துருக்கும். அப்புறம் அதிசாரத்தில் போகிற விஷயம் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக சுக்கிரனோடையும் சரி, புதனோடும் சரி, செவ்வாயோடும் சரி எல்லாம் உட்காந்துட்டு டீம் ஒர்க்காக உட்காந்துட்டு காலையில் பார்த்துட்டு அங்கேருந்து நேரம் எல்லாம் அப்படியே வாரி வழங்குறார். சனீஸ்வரர் எல்லாம் வாங்கி வச்சு அனுபவிக்கிறார் ஃபுல்லாக. இது தொடர்ந்து நடக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். குரு சனி தொடர்புனால இந்த வருஷம் ஃபுல்லாகவே பிரமாதமாக இருக்கும். நாடு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளான்னு இல்லாமல் ஒரே பாரத நாட்டில் எல்லாம் செழிப்பாயிருவாங்க. எப்படி தான் அந்த இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது எனக்கு புரியவே இல்லை. மடமடன்னு ஆகிடும் எல்லாம். சாதாரண ஆள் கூட வானத்தை பார்க்குற அளவுக்கு உயர்ந்துருவான். செல்வத்திலையும் கௌரவத்திலையும் அறிவிலையும் எல்லாம் உயர்ந்துடும். இந்த இங்கிலீஷ்கார புக்கை படித்தா தான் அவனுக்கு பட்டம் படித்து பக்கத்தில் போடுகிற மாதிரிலாம் இல்லை. எப்படி வருதுன்னு தெரியல. அதெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாமே விளைச்சல் சூப்பராக இருக்கும். தீண்டுறதுக்கு ஒரு குறைச்சல் இல்லை. என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஆன்மீக தொடர்புக்கு டூர் போகிறது, வீட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷன் இது நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். அதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உறவுகள்லாம் நல்லா பலம் பெறும். வியாதி நோக்காடு அது இது அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அடித்தளத்தை போயிடும். அது இத்தனை நாளாக இருந்து தான் எப்படி பாட்டிது நமக்கு தெரியாத அளவுக்கு உடம்புல தெம்பு வந்துடும். டானிக்கே சனீஸ்வரன் தான். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு முதல் இந்த சித்திரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலேயே வரிசையாக வருது. சித்திரை மாதத்தில் பார்த்தாலே சனீஸ்வரன் வந்து உட்கார்ந்துருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாருன்னா மீனத்தில் உட்காந்துருப்பார். புதன் கூடைய சனீஸ்வரன் செவ்வாய், புதனோட செவ்வாய், புதன் செவ்வாய் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. இங்கே சண்டையெல்லாம் கிடையாது. புதன் செவ்வாய் சனீஸ்வரன் அந்த குருவினுடைய சம்பந்தப்பட்ட குருவும் புதனும் வீடு மாதிரிப்பாங்க. ராசி பருவத்து படி முதல்லையே பாருங்கள். புதன் மீனத்திலையும் குரு மீனத்திலிருந்து 50% ராசி படுத்தின எப்படி பாருங்கள் முதல்ல ஆச்சு. அதுக்கு பிறகு பார்த்தோன்னா பெயர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து டைரெக்டாக குருவினுடைய பாறை இருந்துகிட்டே இருக்கும். சுக்கரன் அந்த விஷபத்தில் இருக்கிற அந்த வைகாசி மாதத்தில் குரு பெயர்வார். அந்த நேரத்தில் விஷபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் புதன் சுக்கரன் ஒன்றா இருப்பாங்க. சனீஸ்வரன் 3ஆம் வாரில் பார்த்து பாருங்கள். எவ்வளோ பாருங்கள் வரிசையாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி மீனத்துக்கு போன பிறகு ஒவ்வொரு இந்த புதனும் சுக்கரன் பேசிட்டு சுக்கரனுக்கு இறங்கிடுவார். சுக்கரனோடு சேர்ந்து குரு சேர்ந்து அப்படியே இப்படிலாம் ஒவ்வொரு சமயத்தில் இருக்கும்போது அதிசாரத்தில் போனால் கூட அந்த பின்னாடி சனீஸ்வரன் வந்து இந்த குருவினுடைய பயிற்சி பிறகு அதிசாரத்தில் போவார். குரு அதிசாரத்தில் போனால் கூட உங்களுக்கு பொறுத்த பின்னாடி அந்த செவ்வாயோடு சேர்ந்துடுவார். பாம்பில் மாட்டிட்டார். பாம்பு சர்வன் செக்யூரிட்டி. அந்த முன்னாடி செவ்வாய் வந்து டைரெக்டாக 8ஆம் வாரில் தொடர்பு கொள்வார் குருவோடு. இப்படிலாம் அது ஒரு அமைப்பு இருக்குது. இந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இது இந்த வருஷம் ஃபுல்லாக நிறுத்தும். சனீஸ்வரன் வக்கரமானால் கூட பிரச்சனையே இல்லை. சுகமாக அனுபவிக்கிறார் இந்த காலத்தை. ஏன்னா இது சனீஸ்வரோடு சம்மந்தப்பட்ட 2 ராசி இதுக்கு பார்த்தீங்களா, கும்பம் மகரம் ரெண்டுமே எங்கேயோ உயர்ந்து போயிடுவாங்க. அதே மாதிரி பூர்வ புண்ணியாதிபதி கொண்டக்கூடிய இந்த துலாம் இருக்குது பார்த்தீங்களா சனியை,
அவன் பார்க்கணுமே எப்பேற்பட்ட எப்படி இருந்தாங்க துலாத்தில் எப்படி ஆகிட்டாங்க பாருங்கள். இந்த 3 ராசி ஆச்சரியமாக இருக்கும். துலா எப்போதுமே கொஞ்சம் டல்லு தான், ஆனால் அது இம்ப்ரூவ் ஆகிடும். எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நமக்கு புரியலைன்னா காலசக்கர சோற்றத்தில் சனீஸ்வரனுக்கு இந்த மகத்துவம் கொடுத்ததுனால வந்த விளைவு, உழைப்புக்கு அறிவுக்கு திறமைக்கு கொடுத்ததுனால நாடு வளம் உயர உயர்ந்தது. வரப்புயர வாயு உயர அது வந்தாமல் சொல்லுவாங்கள்ல, அது வளர்ந்தது என்ற இந்த நல்ல ஒரு அதிசயமான ஒரு காலகட்டத்தில் நான் உங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, புது வருஷம் பராபவ வருஷம். உங்களுடைய வாழ்க்கை திறனை தன்னாலாக அமுக்கி வச்சிருந்தது. இப்போதிலிருந்து ஒளி விளக்காக உலகத்துக்கு பிரகாசிக்கிற அளவாக மகர ஜோதியாக வெளி உலகத்துக்கு உங்களுடைய பூர்வ பெருமையும் கீர்த்தியும் உழைப்பையும் சாதனையும் வெளியில் காட்டும். கும்பத்துக்கு அதே மாதிரி தான் சனீஸ்வரனுடைய அதுக்கு காரணமாக இருக்கிற குரு அவர் ராஜாவாக்கி இந்த வருஷம் ராஜா அவர் தான். சிறப்பாக செயல்படிய அமைப்பில் தனம் செல்வம் வாக்கு நாணயம் செல்வாக்கு இதெல்லாம் வரணும் இல்லை, ஒருமித்து வரணுமா வேணாம். குரு மட்டும்தான் கொடுப்பார். என்ன தான் சுக்கிரனோ புதனோ செவ்வாயும் ஆகோகம் பாடிகிடி பாடினா கூட வெளிநாட்டு சம்பாதிக்கிற பணம் மாதிரி அந்த நாட்டுக்கு பயன்படுறதா? நம் நாட்டை விலைவாசி குறைச்சலாக இருக்குது, நம்பிக்கையில் உண்மையிலே குறைச்சல் தான். அதை கம்பேர் பண்ணும்போது அது என்னடான்னா அவங்களுக்கு இவ்வளோ கொடுத்து இத்துணூன்னு நம்மளை வாங்கி அனுபவிக்கிறாங்க. அதுக்கே டேக்ஸ் எல்லாம் போடுறாங்க. இது தேவை இதெல்லாம். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, மகரம் எப்படி வந்தாலும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க. என்னதான் உழைப்பாளியாக இருந்தே சிறு தொழில் குறுந்தொழில் அது பண்ணி இது பண்ணாலும் அவங்களால முதலீடு போடுறதுக்கு அவ்வளோ இது கிடையாது. ஏதோ வந்த வரைக்கும் போயில்லைன்னா அது அந்த மாதிரி ஆட்களை போச்சு, ஒரு 4 பேர் 2 பேர் போட்டு இதே வாழ்க்கையை போட்டு இப்படியே காலத்தை ஓட்டிருந்தாங்க. இனிமேல் அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் அவருக்கு ஒரு பெரிய புகழும் பெருமை கீர்த்தம் வியாபார விஸ்தீர்ணம் பண்ணுற அளவுக்கு முதல் போடக்கூடிய அளவுக்கு எல்லாமே ஒரு அமைப்பு உண்டாக போகுது. பிரைட்னஸ்ஸு ஒரு துளி நெருப்பு பற்றித்தன்னா இத்துணூடு எரியாது, பற்றியும் இல்லை போச்சு பிளந்து கட்டணும் இல்லை. அதனால் உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இன்னுமே ஸ்பான்சர் பண்ணி சாதனை பண்ணி அவங்கள எடுத்து மால் கம்பெனிங்க அந்த கம்பெனிலாம் இருக்குல்ல, இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய லெவல்லாம் எடுத்து என்னென்ன உண்டோ போஷாக்கு பண்ணி நல்லபடியாக பெரிய லெவலில் ஃபார்மிங் ஒர்க்ஸ் அந்த ஒர்க்ஸ் இந்த ஒர்க்ஸ் என்னெல்லாமோ இருக்குது. சிஸ்டம் மார்க்கெட்டிங் ஈல்டிங்கு ட்ரேட்மார்க் இத்தனை விஷயங்களில் அனுகூலமாக இருக்கிற அமைப்பு உண்டாகிருக்கு. சந்திரபத்தி நல்லா பயன்படுத்திக்கோங்க. அதனால் இப்படி தான் வாழ்க்கை, இப்படி தான் அமைப்பு, இப்படி தான் வர்த்தகம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களால் முடியாது. அந்த அமைப்பு ஒரு சாதகமாக நமக்கு வரும்போது காற்றுள்ள போது தூற்றிக்கணும் அப்படின் போது இந்த அமைப்பு உங்களுக்கு உண்டாக்கப்படுறது. அது எப்படி சொல்லுவீங்க கேட்டிங்கனால, சனீஸ்வரர் நம்பர் 1 அவருக்கு மரியாதை கொடுத்து குரு தொடர்ந்து பார்க்கும்படி வச்சுட்டார். சிம்மத்துக்கு போனாலும் சரி, அதிசாரத்தில் அதே இதை கடகத்தில் இருந்தாலும் சரி மாற்றி பார்க்குற அளவுக்கு வச்சிருக்கார். சனீஸ்வரர் தன்னடத்து நகர மாட்டார். சிம்மத்துக்கு போனால் செவ்வாய் துணை கொண்டு போய் அவர் மூலம் தொடர்ந்து வருது. செவ்வாய் யாருதுன்னா லாபாதிபதி, சுகஸ்தானாதிபதி. செவ்வாயினுடைய சுகஸ்தானாதிபதி மகரத்துக்கு. அதே சமயத்தில் லாபாதிபதி இதெல்லாம் இருக்குல்ல. இங்கே பகைமே கிடையாது. உழைப்புக்கு பகை, சோம்பேறித்தனம், இயலாமை. உழைப்புக்கு நண்பன் யாருன்னா வாழ்க்கையில் முன்னேற்றத்தை போகிறதுக்கு அறிவும் திறமும் செயல்படணும். அந்த செவ்வாய் குருக்கு வேண்டியவர், சுக்கிரனுக்கு வேண்டியவர். ஒரு பொருள் அட்ராக்டிவ் கவர்ச்சி போகணும், அதுக்கு உண்டான திருப்பு அந்த சுகம் என்னென்ன உண்டோ அது கொடுக்கணும், ஒரு ஈர்ப்பு வரணும். அந்த ஈர்ப்பு செவ்வாய் சுக்கிரன் தொடர்பு இருந்தால் தான் முடியும். அந்த அளவுக்கு இருக்குது. அதோட சூரியன் தொடர்பு வரணும்.
அந்த சமயத்தில் சந்திரன் தொடர்பு வரணும். இதெல்லாம் இருக்குது. சனீஸ்வரருக்கு முக்கியமான சம்மந்தப்பட்டவர் பாதி நேரம் தம் வியாபாரத்தை பண்ணி இன்னொருத்தன்ட்ட கொடுத்துட்டு அப்படியே ஏதோ வாங்கிப்பாங்க. அதை வாங்கி அவன் ட்ரேட்மார்க் போட்டு கொள்ளை அடிச்சுட்டு இருப்பான். இதான் உண்மை. அவன் ட்ரேட்மார்க் போட்டு இவங்கள்ட்ட வாங்கி மொத்தமாக அவன் நடத்தி சம்பாதிக்கிறத நம்ம நாட்டில் ஒரு கேவலமான நிலைமை இருக்குது. இவனுக்கு அந்த முதலீடு போகிறது இல்லை. மேலே ஆட்கள் சம்பளம் கொடுக்க முடியாது. இது போதுன்னு மனநிலை கொடுத்துட்றாரு. அதுதான் பெரிய இழப்பு வாழ்க்கைலாம். ஆனாலும் ஒரு நிம்மதி உண்டு வாழ்க்கையில். இருந்தாலும் ஒரு பீஸ்ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு வாழ்க்கை, சாட்டிஸ்டு வாழ்க்கை அதிகம் பண்ணால் யாராச்சும் ஹார்ட்டு போட்டான். அந்த ஒரு சின்ன சின்ன மைண்டில் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். அதெல்லாம் அறவே போக்கிட்டு லிஃப்ட்டு பண்ணி உங்களோட தூக்க போகிற அந்த விஷயத்துலேருந்து, இந்த புது வருஷத்துலேருந்து உங்களோட வாழ்க்கை டேர்னிங் பாயிண்ட்டு அந்த அளவுக்கு உயர்த்தி உங்களுடைய உலகத்துக்கு உங்களை பிரகாசிக்க வைப்பார். அப்போ உலக லெவலில் கொண்டு பிரகாசிக்க நல்ல படும்போது நெட்ஒர்க்கில் எல்லாம் வேர்ல்டு லெவல்லே போகும். உங்களுக்கு நெட்ஒர்க்கில் வேர்ல்டுலேயே போனால் அவன் வாலண்டரி இன்வெஸ்ட் பண்ணுவான். அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இன்வெஸ்ட் பண்ணி மொத்தமாக வாங்கி செலவச்சு நிறைய பணம், பொருள், அந்தஸ்து, ஸ்டேட்டஸு, பிராண்டு வேர்ல்டுல பெரிய பிராண்ட் ஆக்கிடுவாங்க. ஸோ மேனுஃபேக்சரர் உங்களுக்கு சம்மந்தப்பட்டதில் அவனே இண்டஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணி செயல்படுத்தி இதெல்லாம் நிறைய பண்ண போகிறாங்க. இது மாற்றங்கள்லாம் வரும். அதனால் எதுவும் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணணும்னு வரும்போது, துணிஞ்சு நிற்கணும்னு வரும்போது துணிஞ்சு நிற்க வைக்க தான் செய்யும், பின்வாங்க வைக்காது. அந்த மாதிரி மாற்றங்கள் இந்த வருஷத்துலேருந்து வருது. சித்திரை மாதத்துலேருந்தே வருது. போக போக நீங்கள் இன்னும் பங்குனி போக போக இன்னும் வாழ்க்கையில் சிறப்பாடு அத்தனை நெளிவு சொல்லி சமாளித்து நிற்பீங்க. அதனால் முதலாளியே ஒர்க்கராக இருந்தது இன்னொரு அந்த முதலாளியாகி அவனே 4 பேருக்கு வேலை கொடுத்து அவங்களும் தன்னுடைய சைட் பார்ட்னர் மாதிரி வைக்கிற அளவுக்கு பெரிய லெவலில் இந்த வருஷத்தில் ஒரு சேஞ்ச் இந்த லைஃப் டேர்னில் ஒரு மாறுதல் வரப்போகிறது. வாழ்க்கையில் மாறுதல்கள்லாம் வரலைன்னா வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு நினச்சான்னு அர்த்தம். ஒரு நெருப்பு கூட பற்ற வச்சானா பிரகாசிக்கும், அப்புறம் அழிஞ்சு போகிறது வேறு. அது பிரகாசிச்சுட்டு அப்புறம் தான் இறங்கும். இது பிரகாசிக்காமல் அப்படியே இருந்தேன்னா இது என்ன பண்ணணும்? தீபம் பெருசாக அவ்வளோதான் எரியும், அதே வேறு மாதிரி எரியும், அதே நாசமாக்கிடும். இது தீபம் பிரகாசிக்கும். அதனால் நீங்கள் அந்த லெவல்லே இருந்தால் தான் மற்றவங்க உங்களுடைய இதை வச்சு மற்றவங்க பிரகாசியமாக செயல்படுவாங்க. ஒளி மற்றவங்களுக்காக அது ஒளி. அதனால தான் உங்கள் லெவல் இப்படியே இருந்திருக்கு. இந்த பகவான் சொல்லணும். இப்போ உங்களுக்கு ஒரு மாற்றம் கொடுத்து நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி சூழ்நிலையை உண்டாக்குறாரு. இது வாழ்க்கையில் முக்கியம் இல்லை. அதாவது உங்கள் கைப்பட நிறைய பேரை நீங்கள் வச்சுருந்து நீங்கள் முதலாளியாக இருந்து அதுக்கு பிறகு நிறைய பேர் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயத்தை பண்ண அமைப்பு தான் கொடுக்குறாரு. மற்றவங்களை ஹேண்டில் பண்ணணும்ல. மற்றவங்கள படிக்க வைக்கிறது வாத்தியார் வேலையாக இருந்தாலும் அந்த வாத்தியார் படித்து அந்த நடைமுறை இதெல்லாம் எப்படியெல்லாம் பண்ணால் அந்த குழந்தைகள் நல்லா மேலே வர முடியும்னு அவருக்கு தான் தெரியும். நம்ம மற்றவங்களாம் படிச்சுட்டு வேலைக்கு போடுறோம் இதோ போடுவான். இவருக்கு தான் தெரியும் அந்தவருடைய குழந்தைகளுடைய மன வளர்ச்சி, செயல்பாடு, ஏற்றுக்கொள்ள பக்குவம், அந்த அறிவுத்திறமை பக்குவம் எப்படி செயல்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் ஒரு நல்ல உயரிய நிலைக்கு ஆக்கிறதுக்கு இந்த வாத்தியார்கள் பண்ணுறாங்களோ அதே மாதிரி சனி எல்லா துறையிலையும் நாடு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகணும்னா அவங்க தயவு இல்லை. அதுதான் கம்யூனிஸ்ட்ன்றாங்க. அது அர்த்தம் இதுதான், இது வச்சு தான் சொல்கிறாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட்டே முதலாளி ஆக முடியாது. அது வேஸ்ட். அது பகைமே வருது. அது தப்பான அசம்ஷன் அது. அதனால் அந்த ஒரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்னென்ன உண்டோ அந்த வகை தொகைகள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக வரும். குரு முக்கியமான நாள், வீரஸ்தானாதிபதி, ஐனசைன போகஸ்தானாதிபதி, அதே பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன். அவரே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டு அதிபதி. இதெல்லாம் பார்க்கும்போது அது காரணகாரியத்தில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இந்த கிரகநாதர்கள் சுக்கிரனும் சரி அந்த குருவும் சரி பெரிய ஹை லெவல்.
அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த காரகத்தை அவங்களால செயல்படுத்த முடியும். அதையே வாங்கிட்டு ஒபீடியன்ஸ் டு ஹிம், அவங்க 2 பேரும் ஜெயண்ட்டு, அதிக பவர்ஃபுல் யாருன்னா சுக்கிரன் தான். ஆனால் குரு கொடுத்தா தான் சுக்கிரனால் ஒன்றும் பண்ண முடியும், இல்லை பாழாயிடும். போக பாக்கியங்கள்லாம் திடீர் பணக்காரனாக அனுபவிச்சேன்னு காணாமல் போடுவான். இல்லை ஒரு லெவலில் அப்படியே இருந்து அனுபவிச்சுட்டு போகிறவங்களுக்கு குருவுடைய அருள் இருக்கிறதுனால இருக்கும். கொஞ்சம் ஓவர் அண்ட் அபோவ் போயாச்சுன்னா அவன் கீழே உது தான் ஆகணும். அதுதான் ஆபத்தான விஷயம். சுக்கிரர் அதுதான் பண்ணுவார். குரு அப்படி இல்லை, ஒரே ஸ்டாண்டர்டு, அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வாழ்க்கையில் தன்னிறைவு அடையிறோன்னா நம்ம மனசில் போதும்னு நினைக்கணுமா. எப்படி குருவோட வாழ்க்கை பாரு, அப்படி நினச்சோன்னா பொருளாதார வாழ்க்கையில் முன்னேற முடியாது. வாழ்க்கையில் லைஃப்பில் ஓவர் அண்ட் ஓவர் ஆசைகளை கொடுத்துட்டே போனோன்னா சனீஸ்வரன் கை வச்சிருவான். இப்படிலாம் வச்சுருக்கு. செவ்வாய் ஓவர் அண்ட் ஓவர் போகணுன்னு ஆசைப்பட்டு போயிட்டே இருப்பார். அதே செவ்வாய் சனீஸ்வரன் கை வச்சிருவார். கிளிக் பண்ணிட்டார், அவ்வளோதான், மொத்தன்னு ஊந்துடுவார். ஐயோ சரி, அது காரணமாக இருக்க எல்லாருக்குமே சந்திரனும் சூரியனும் முக்கியம். அதனால சந்திரன சூரியன் வச்சு தான் யோகங்கள்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. சரி, இப்போது மகரத்தினுடைய சம்மந்தப்பட்ட எல்லா விஷயம் எது எடுத்தாலுமே லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கனாலே செவ்வாய் தான். அதே வீதிஸ்தானம் பார்த்தாலே குரு. செவ்வாய் குரு தொடர்பு இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் மேக்சிமம் செவ்வாய் குருவோடு இருப்பார். இந்த வருஷத்தில் பாதி ஆனால் அவர் இருப்பார். அவர் தொடர்பு சிம்மத்துக்கு இப்போ அதிசாரத்தில் போன சிம்மத் குருவோட தொடர்பு செவ்வாய் போன உடனே, தொடர்பு கொண்ட உடனே தொடர்ந்து சனீஸ்வரனை பார்க்கக்கூடிய பாகியம் கிடைக்கிறது. அப்படியே வக்கரமாகி திருப்பி ரிவர்ஸ் வந்தால் கூட, அதே மாதிரி கடகம் வந்தால் கூட கும்பத்தில் இருக்கிற செவ்வாய் மூலம் அட்டமப்பாறை மூலம் பார்த்து தொடர்பு கிடைக்கிறது. இப்படி ஒரு அமைப்பு பிரமாதமாக இருக்குது. அப்போ சர்மங்கள் இருந்தாலும் அனுகூலமாக இருக்கும். நான் சுக்கிரன் புதனை வந்துடுவாங்க. இவ்வளோ விஷயங்கள் தான் இருக்குது. அவ்வளோ ஜென்மத்தில் வந்தால் கூட எத்தனை விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த புது வருட பயிற்சி சம்பந்தப்பட்ட பராம வருடத்தில் மகரத்தினுடைய வாழ்க்கை தரம் மாறும், ஏற்றம் அடையும். அதே சமயத்தில் குடும்பத்தில் விளக்காக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அரவணைச்சின்னு வருவாங்க. ஆனந்தமாக இருக்கும். எல்லா விஷயத்திலும் தங்களுடைய திறமையை வெளிக்கட்டு மட்டுமில்லை, எல்லோரும் அரவணைச்சிட்டு குடும்ப விஷயங்கள் எல்லாத்திலும் ஈடுபட்டுப்பாங்க. பகை காணாமல் போயிடும், உறவுகள் மேலோங்கும். அதே மாதிரி வாரிசுகள் விருத்தியாகும். அதே சமயத்தில் காலகாலத்தில் கல்யாணம் திருமண வாக்கியங்கள்லாம் பெறுவாங்க. யாரும் கையில் பைசா இல்லாத இருக்க முடியாது. எல்லாம் திருப்தியான வாழ்க்கையில் அமைதியான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை, இறை தொடர்போடு அந்த தொடர்போடு உள்ள வாழ்க்கையில் வாழ்ந்து கரையேறுவாங்க சொல்லி நிறைவு செய்கிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.